இந்த ஒத்த வசனம் மத்தேயு 13:52 எடுத்து பார்த்துட்டோம்னாலே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவையில் உபதேசிக்கப்படலை யாருமே. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு உண்டானவையில் பிச்சை கொடு, உனக்கு உள்ளதை வித்து பிச்சை கொடுத்து பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வை, சம்பாதித்து வை. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவையில் உபதேசிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சம்பாதித்து வைக்கிறான். ஏன்னா அந்த மனுஷன் எப்படி இருக்காங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்ததுல உபதேசிக்கப்பட்டதுனால தன் பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுத்து தன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சம்பாதித்து வைக்கிறார்கள். அங்க திருடன் அணுகிறதும் இல்ல, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உள்ளதை வித்து கூட பிச்சை விடுன்ட்டார். இப்ப பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய செபத்தோட்ட செய்யகீதங்களுடைய ஓனர் பெர்க்மான்ஸ் அவர்களை உண்மையான வசனத்தை பேட்டி பல பேருடைய இருதயத்தை பெருக்குமாறாக இன்னைக்கு தாங்கள் இருக்கும்படியாக பொழுது கேட்கிறோம். சீக்கிரம் பெருக்குமானிச்சு சாக போற. நான் தீர்க்க தரிசனமாவெல்லாம் சொல்லல, பெருக்குமானிச்சுக்கு வயசாயிடுச்சு அதனால சொல்றேன். உடனே பெருக்குமானிச்சு சாக போறான்னு உடனே தீர்க்க தரிசனம் சொல்றியான்னு எவனு கேட்டுறாத. ஐயாவுக்கு வயசாயிடுச்சு. ஆமா, வாக்கியரிச்சு போகுது. இப்போ பெர்க்மான்ஸுக்கு சாவு நெருங்கிருச்சு. ஏன்னா வயசாயிருச்சு, அதனால சாவு நெருங்கிருச்சுன்ற. ஒவ்வொரு வயசும் வரும்போது ஒரு 70 தாண்டியாச்சுன்னா இப்போ பெர்க்மான்ஸுக்கு 80 வயசுக்கு மேலே கண்டிப்பாக பெர்க்மான்ஸ் சாவின் விளிம்பில் இருக்கிறார். அப்போ அந்த விளிம்புல இருந்து பாதாளத்துக்கு போறியா அல்லது பரலோகத்துக்கு போறியா பெர்க்மான்ஸ்ன்னு நான் இப்போ கேட்குறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை பெர்க்மான்ஸுக்கு பெருக்கி தள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்ப பெர்க்மான்ஸ் ஏகப்பட்ட சொத்து இருக்கு. 250 ஏக்கர் இருக்கு. அது மேல சொத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா அந்த ஆளு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆண்டார். எந்த சபையில பார்த்தாலும் பெர்க்மான்ஸ் பாட்டு தான் பாடும். எந்த வீட்டுல பார்த்தாலும் பெர்க்மான்ஸ் சீடி தான் இருக்கும். அப்படி என்ன இருந்துச்சு, பாட்டு எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. ஆனா அவர் பாடல் இருந்தாலுமே சரியான போதனை என்ன செய்யல பெர்க்மான்ஸ் மக்களுக்கு கொடுக்கல. இப்போ வரைக்கும் பெர்க்மான்ஸ் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கல. ஏன்னா தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். எந்த ஊர்ல? காளையார் கோயில்ல. காளையார் கோயில்ல இது வரைக்கும் காளையாகவே வாழ்ந்து செபத்தோட்ட ஜெப காளையாக மழை இன்னும் யாரையும் முட்டி கொள்ளாததுனால நீ ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லாத ஒரு கோளை அப்படின்னு இப்ப என்ன செய்யற நாங்க பட்டம் கொடுக்குறோம். ஏன்னா இனி பெர்க்மான்ஸ் இப்ப பெர்க்மான்ஸா ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்சோடனே ஆண்டவர் முன்னாடி பெர்க்மான்ஸ் என்ன செய்யறாரு, மண்டி போட்டு ஆண்டவரே இன்னும் என்னிடத்தில் என்ன குறைச்சல் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இப்ப கேட்கிற வயசுல இப்ப பெர்க்மான்ஸ் இருக்காங்க. இந்த சத்தியத்தை கேட்ட உடனே இப்ப பெர்க்மான்ஸ் நான் என்ன சொல்றேன், எங்கிட்ட மண்டி ஓட வேணாம், இயேசுக்கு முன்பாக மண்டி போட்டு. ஏன்னா 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, மண்டி ஓட சத்து இருந்தா போடுங்க, இல்லாட்டி பெட்ல உக்காந்துக்கிட்டு ஏசி தான் நல்லா இருக்கு, எல்லா பக்கமும் ஏசியா தான் இருக்கு, சோகமா தான் வாழ்வார் பெர்க்மான்ஸ். அதனால உட்காந்துட்டு ஆண்டவரே நான் இன்னும் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ள நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீ கேட்க போறியா, இல்ல நான் எல்லாத்தையுமே சுதந்திரிச்சுட்டேன்னு பேசாம உட்கார போறியா? நீ இன்னும் பலியாகல, நீ சிலுவை சுமக்கல, தன்னைத்தான் வெறுக்கல, தனக்கு உண்டானதை வெறுக்கல, எந்த மனுஷன் காரியத்தில் நீ உண்மையா இல்ல. இது வரைக்கும் பெர்க்மான்ஸால நான் வாழ்ந்தேன். உன்னை விளக்கு தண்டின் மேல் தூக்கி வச்ச யாரும் எந்த ஏழையும் எந்த ஊனமுட்டவனும் கொண்டாடல. எனக்கு தெரிஞ்சு. ஆனா உனக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. எனக்கு இப்போதைக்கு அப்ப அந்த காளையார் கோயில்ல செபத்தோட்டத்தை எதுக்காக கட்டி இருக்க? இனிமேல் நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரம் அந்த ஏரியாவில் இருக்க தரித்திரம் பூரா பகிர்ந்து கொடுத்துட்டு
பேசாம ஒரு சின்ன வீட்டில் உட்காந்து சாகுறதுக்கு தயாராகிறது நல்லது. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், வண்டி ஓட்டு நின்றோடனே ஆண்டவர் சொல்லுவார், குரல் கேட்கும், நீ வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவின் பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கணும்னு அவர் கேட்பார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தாப்புன்னு நாய் கணமுன்வாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறேன். நானே ஆட்சியை விட்டு வெளியே பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்ததிலிருந்து எல்லாம் நான் கை கொண்டுதான் வருகிறேன்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி பொய் சொன்னானா அதே பொய்யத்தான் பெருமான் சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்வாரு, ரொம்ப அன்பு. அப்போ ஒரு இசை கேட்க அந்த ரூம்ல அன்பு கூறுற ஒரு இசை கேட்க. ஏன்னா இருந்தாலும் இசை பிரியன்ல, அதனால ஒரு இசை கேட்டோடனே ஆண்டவர் சொல்லுவாரு, ஒன்னு செய் பெருமான் தம்பி, உனக்கு உள்ளவைகளை எல்லாம் வித்து தரித்திரங்களுக்கு கொடுத்துட்டு பரலோகத்துல பொக்கிஷத்தில் சேர்த்துட்டோன்னே ஹலோ நிறுத்துங்க அப்படின்னு யாரு பெருமான் சார். நான் பரலோகத்துல எவ்வளவோ பொக்கிஷத்தை சேர்த்துட்டேனே, நீ யார், ஹூ ஆர் யூ, நீ ஜீசஸ் கிறிஸ்டின் என்ன அர்த்தம் இருக்கு எனக்கு? உடனே அதுக்கு ஒரு நீதானா இல்ல வேறு நான் பார்க்கணுமா அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவை அப்படின்னு. இடையே பொல்லாத விபச்சார சந்ததியே அடையாளம் தேடாதரா அப்படின்ட்டு வாரு. சொன்னோன்னே பெருமான் நீ புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க பொல்லாத விபச்சார சந்ததிகள்லாம் அடையாளம் தெரியா, நீயும் பொல்லாத விபச்சார சந்ததியா இருந்து அடையாளம் தெரியானா அப்படின்னு உன்னை கேட்பாரு. அப்பயே சுதாரிச்சுக்க. சரியா ஆண்டவரே, ஆம் தகப்பனே, நீ சொல்லுகிறபடி எல்லாத்தையும் வித்து தரித்திரனுக்கு கொடுத்துட்டு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து எதிராக கேள்வி கேட்டு நீ மன்னிச்சிருக்க அப்படின்னு மரியாதையை கேட்டுக்க. நீ வீட்டில் கேட்டுறாத, அந்தி கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்துவான்னு கேட்டுறாத. கேட்டா அடுத்த கேள்வி என்ன சொல்லுவாரு, அடையாளம் கேட்டோன்னே பொல்லாத விபச்சார சந்ததின்னு ஒன்று சொல்லுவாரு. சொன்னே ஆமா ஆண்டவரேன்னு காலில் விழுந்துரு. அதுக்கு நான் பொல்லாத விபச்சார சந்ததியா சாத்தானே அப்படின்ற ராஸ்கல், அதோட உனக்கு ரெட்டிப்பின் மகனாகிருவ நீ என்னது நரகத்துல சொல்லிவிட்டேன். ஆமா, 250 ஏக்கரை நீ என்னடு வித்து இன்னும் எங்கெங்க சொத்து இருக்க உனக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த உலகத்தின் பல நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படியா 70-80 நாடுக்கு பயணம் போயிருப்ப. எத்தனை பாஸ்போர்ட்டை சீலடிச்சு எத்தனை பாஸ்போர்ட் நீ புதுசா மாத்தினிய அது உனக்கு தான் தெரியும். சாஞ்சபராஜுக்கே 2-3 பாஸ்போர்ட் எல்லாம் அணுக்காகி கிழிஞ்சு போச்சு சீலடிச்சு. சாஞ்சபராஜ் உன் சிசியனே 45 நாடுக்கு போனா நீ குரு. அதெல்லாம் போப்புக்கு மட்டும் போக முடியாது. ஏன்னா போப்புக்கு ஆப்படிச்சு இருந்தாரு. ஏன்னா ஆர்சி விட்டு வெளியேற்றான்ல, அதனால போப்பை பார்க்க போக முடியாது. ஏன்னா ஆர்சியில குற்றம் சொல்லித்தானே இருந்தாலும் வெளியே வந்துட்டாப்ல. இப்போ ஏகப்பட்ட நாட்டுக்கு பெருமான்ஸ் நீங்க போயிருப்பீங்க. பல நாடுகள்ல உங்களுக்கு மக்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல கிளை பிரான்ச் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த மனுஷனானாலும் சபையை கட்டி ஆலயத்தை கட்டி எவனும் பரலோகம் போக முடியாது அப்படின்றத பெருமான் சாய உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லிக்கிறோம். ஆகவே வண்டிகால் போட்டு உட்கார்ந்து நான் இன்னும் பூர்ணமடைய இன்னும் நான் என்ன செய்யணும், எல்லாருக்கும் குறை உள்ளது. அதனால பெருமான்ஸ் இந்த கடைசி நேரத்தை செல்லா காசா போயிடாம நீ செல்ற காசா ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். உன் காசு பரலோகத்தில் செல்லணும், பூமியில சென்று பிரயோஜனமே இல்லை. பரலோகத்தில் உன் காசு செல்லுபடியாகணும்னா உள்ளதை வித்து இயேசுவனை பார்த்து கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவேன். மோன்சி லாசரஸை பார்த்தாலும் இதே கேள்விதான் கேட்பார். ஆனா எவனும் கேட்கறது கிடையாது. நான் இன்னும் என்ன செய்யணும் இது வரைக்கும் எவனும் கேட்கல. இப்ப நம்மெல்லாம் கேட்கிறோம்ல, தேவகினி சேவையில அப்பா நான் இன்னும் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இந்த பாட்டு மட்டும் எழுதுனீங்களா, இந்த பாட்டை எழுதுனதுதான் உனக்கு வினையே, வேற ஒண்ணுமே இல்லப்பா. முழங்கால் போட்டு என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இந்த ஒரு வரியை மட்டும் திருப்பி 1000 தடவை வாடணும். ஆமா, அதான் உனக்கு தண்டனை. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஆமா, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம் தான் எனது விருப்பம்.
என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். 53 சொல்லிட்டேன். இதுதான் அவர் ஆசையா இருந்துச்சு, அவர் விருப்பமா இருந்துச்சு. அப்ப நீ சிலுவை சுமக்கிற விருப்பம் உனக்கு வேணும்ல. என்னப்பா செய்யணும்னா சிலுவையை சுமக்கணுமான்றாரு. சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா கேரண்டியா சொல்லிடுவார். பெருமான்ஸ் ஐயா மாட்டிக்கிட்டீங்க. இதை பார்க்குற வியூவர் யாரு பெரிய மனுஷனை குற்றம் சொல்றேன்னு நினைச்சிடாத. பெரிய மனுஷனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு என்ன செய்யறாரு, இப்போ ஆண்டவர் உருவாக்கி கொடுக்குறார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏண்டா பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டச்சமான ஆகிய மனுஷனுக்கு ஒப்பாய் நீ அந்த காளையார் கோயிலில் இருக்கணும், மோன்சிலாசரசு 4 மாவடியில் இருக்கணும். எல்லாம் கிடையாது. எல்லாமே அந்த 4 மாவடிக்கு ஒரு கஞ்சி இல்லாத மனுஷன் போனால் கேட்டவே திறக்க மாட்டான். காளையார் கோயிலுக்கு அந்த சிவத்தோட்ட பழத்தோட்ட அங்கே போய் யாருக்கு நீ என்ன செய்ய மாட்ட, ஒரு பைசா கொடுக்க மாட்ட. காசு கொடுக்குறவன் இடத்துக்கு வரலாம். பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெருக்குமான்ஸ் அவர்களே, இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. இந்த ஆடியோ இந்த வீடியோ உங்களை வந்து சேரும் பொழுது இதை வந்து உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் உட்காந்து சொல்லியிருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினைக்கணும். என்னையை பற்றி யோசித்துறாத, நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. பார்த்துக்கங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வயலில் உபதேசிக்கப்பட்டு தேறின ஊழியக்காரன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து, இப்போ பெருக்குமான்ஸ் வந்து தன் பொக்கிஷம் உனக்கு வந்து பாட்டு எழுதுன பெருக்குமான்ஸை கேட்குறேன், நீ பாட்டு எழுதி நீ அதில் வந்து சம்பாரிச்ச. அந்த பாட்டு எதை வச்சு எழுதுன, பைபிளை வச்சு தான் எழுதுன. ஆனா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன் பாட்டு பைபிள்ல இருந்து நீ எடுக்கல. ஆனா நீயாவே அவர்கிட்ட டைரக்டா பேசிட்ட. நீ செத்துத்தே ஆகணும். எங்க சிலுவையில பெருக்குமான் சாகும்போது சிலுவையிலே மரித்தார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் பரதேசிகளும் ஊனர்களும் வந்து காளையார் கோவிலை திரண்டு ஒரே ஊனமுற்றவர்களாக நிரம்பி வழிகிறது அப்படின்னு நாங்க லைவ்ல நான் பார்க்கணும். பார்த்தா ஒருவேளை உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கலாம். உன் பொக்கிஷம் எங்கேயும் அங்க உன் இருதயம் இருக்கும். இப்போ பொக்கிஷம் பரலோகத்துல நீ இதுவரைக்கும் சேர்க்கல, உன் இருதயம் வந்து காளையார் கோயில்ல இருக்கு. செபத்தோட்டத்துல தான் நீ மாம்சமா உயிர் வாழ்ந்துக்கு இருக்க. நாடி நடம்பலம் அந்த காளையார் கோயில என்னது செபத்தோட்ட அந்த இடம் தான் உனக்கு மனசுல இருக்கு. 250 ஏக்கர். நான் கம்மியா சொல்லியிருந்தா யாரும் மன்னிச்சுக்க, கூட வேணும்னா இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. வேர்ல்டு அளவுல தமிழ் சமுதாயமே எல்லாருமே பாடிய பாட்டு யாருன்னா பெருக்குமான்ஸ் பாட்டு. எல்லாருமே பாடின ஒரு பாட்டு என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இப்ப இந்த வார்த்தை இந்த பாட்டை வந்து நீ ராத்திரி உட்காந்து இதை மட்டும் ஒரு 1000 தடவை பாடு தொடர்ச்சியா. பெருக்குமான்ஸ் அவர்களே, ஒரு நாள்ல எல்லாம் அவர் உனக்கு வந்து உடனே வந்து அவர் குரல் கேட்டுறாரு. தரிசனத்துல அப்புறம் நடக்கும். இன்னும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லப்படும். தரிசனத்துல உனக்கு உள்ளதெல்லாம் வித்து தரித்திரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். ஆகவே நீ சாகும்போது ஊனர்களும் சப்பானிகளும் கூடர்களும் அவர் சுதந்திரம். தாவீது சொல்றாரு, இவர்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள், கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்குகிறார்கள், திக்கற்றவனையும் விதவையும் கொன்று பரதேசியை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று பெருக்குமான்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள், நீ யாருக்கு தந்தை சொல்லு? நீ யாருக்கு தந்தை? நீ யாருக்கு தந்தை? தந்தா நீ தந்தை. இப்ப தாய் தேப்ப இருக்காங்க, பிள்ளைக்கு தந்தாங்க, தந்தையும் தாயுமாய் இருக்கிறார்கள். ஆவியில நீ கந்த தராத, நீ ஆவியில உன் வஸ்திரம் கந்தையா இருக்கிறது, அழுக்குமாய் இருக்கிறது. இப்ப தாவீதை வாசிப்போம். தாவீதை போல நடனம் ஆடின்னு பாட்டு எழுதுனது யாரு? பெர்க்மான்ஸ். தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்போம். பாட்டு பண்றோன்னு. அப்ப தாவீதை போல உனக்காக அந்த பாட்டு. தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்போம் அப்படின்னு நீதான் பாட்டு பண்ண. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல. இப்ப தாவீது என்ன சொன்னார் வசனம்? அதுவே உனக்கு கொடுக்கிறேன் பெர்க்மான்ஸ் அவர்களே. சங்கீதம் 94:5. சங்கீதம் 94:5. கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். எப்படி? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை. சரி, இப்ப நீ பெர்க்மான்ஸ் நீ என்ன சொல்லணும்னா, இயேசு விடுவிக்கிறார் ஊழியம், இயேசு அழைக்கிறார் ஊழியம், இயேசு பழத்தோட்ட ஊழியம், இப்படியே எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. இந்த ஊழியக்காரனை பூரா நீங்க பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, விதவையையும் கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை. ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஊழியக்காரன் எல்லாரும் உமது ஜனத்தை நொறுக்கிறான், உமது சுதந்திரத்தை ஒடுக்கிறான் அப்படின்னு பெர்க்மான்ஸ் வந்து ஆண்டவரை நோக்கி ஒரு பாடல் எழுதுங்க. இதன்படி ஒரு பாட்டு எழுது முதல்ல. கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பெர்க்மான்ஸ் ஆகிய நீங்கள் இந்த இருக்கிற கிறிஸ்தவ போதகர்களை பார்த்து உமது ஜனத்தை நொறுக்கிறேன், எல்லாம் ஊழியக்காரனு, உன்னுடைய சுதந்திரத்தை ஒடுக்கிறேன், திக்கற்றவனையும் விதவையும் கொலை செய்கிறேன். மோகன்சிலாசனஸ்ல இருந்து கடைசி A to Z வரைக்கும் ஆலன்பால்ல இருந்து கொலை செய்கிறான். அது அவன் எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்களே. நான் அப்படி இல்லை தகப்பனே. ஆம் தகப்பனே, இந்த நேரத்துல இதை பாடலாக எழுதுகிறேன் தகப்பனே. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குமாக நான் கடைசியாக என் வாழ்க்கையின் கடைசி தருணத்திலே பாடல்களை எழுதி இயற்றி அதை ஆல்பமாக என்ன செய்றேன், வெளியிடுகிறேன். அப்புறம் அடுத்து எப்படி நீங்க அந்த ஐஸ்வர்யவானுக்கு நீங்க சொன்னீங்களோ அதை போலவே நான் என்ன செய்றேன், என் நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறேன். திக்கற்றவனையும் விதவையும் கொன்று பரதேசியை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார்னு நான் வாழாம
நீங்க என்னைய கவனிக்கிறீங்க, நீங்க என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு நான் என்ன செய்றேன், என்னுடைய ஜெபத்தோட்ட அந்த அத்தனை ஏக்கரையும் வித்து, இல்லாட்டி ஒன்று செய்யறேன், பிளாட் போட்டு ஏழை எளியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியபுரம் என்ன செய்யறேன், சத்திய நகரத்தை ஒன்றை கட்டி அதில் ஏழைகள் தங்குவதற்காக பாடுபடுறவர்களும் திக்கற்றவர்களும் வீடு இல்லாதவர்களுக்கும் உங்களுடைய வார்த்தையை உண்மையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன செய்யறேன், சத்தியபுரம்ன்ற ஒரு நகரத்தை கட்டி அதில் அவருடைய வாழ்வாதாரமாக நான் வீட்டை கட்டி கொடுத்து என் சொத்துக்கள் அனைத்தையும் தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு இழந்துட்டு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துட்டு சிலுவையை எடுத்துக்கிட்டு நான் உங்களை பின்பற்றி வருகிறேன். அன்னைக்கு அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டான், மனம் அடிந்து ஓடி போயிட்டான். ஆனா நான் அப்படி மனம் அடிந்து ஓட மாட்டேன், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு சீக்கிரமாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படியாக பங்கு தந்தை அல்ல, பாடல் தந்த தந்தை, பகிர்ந்து கொடுக்கிற தந்தையாக கந்தை இல்லாத வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரத்தை தரித்து இயேசுவின் சிந்தையோடு வாழ்ந்து நான் என்ன செய்வேன், பரலோக பயணத்துல இந்த இடுக்கமான வாசல்ல சிலுவை சுமந்து, ஏன்னா பாட்டு வேற இருந்தாலும் எழுதியிருக்காப்புல, சிலுவை பாட்டு ஒண்ணு இருக்கே, எத்தனை பாட்டத்தையும் மனசுல வச்சுக்குது. அதனால என்ன செய்ய போறேன், சிலுவை சுமக்கிற ஒரு பாடலையும் புதிதாக இயற்றி ஒரு புது ஆல்பத்தை ஒன்று போட்டு, இப்போ கேரளாவிலே பிரபலமாக பேசப்பட்டு வருகிற வேடனை விட இந்த பாடகன் சிறப்பாக என்ன செய்வேன், புரட்சி பாடல்களை எழுதி எழுச்சி பாடல்களை எழுதி என்னுடைய கடைசி வாழ்க்கையை நான் முடிக்கிறேன்னு சொல்லி இந்த நிமிஷத்துல இந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்பீக்கரின் புத்திமதியை ஏத்துக்க. நீ யாரா எனக்கு சொல்றது இன்னும் தயவு செய்து சொல்றாத பெர்க்மான்ஸ் அவர்களே, நான் மரியாதை தான் பேசியிருக்கேன் இது வரைக்கும். என் வாழ்க்கையில நான் போட்ட ஆல்பங்கள்ல ஆமா ஒரு மரியாதை என்ன இன்று சொல்லியிருக்கான். இதை நிறைவேற்றிட்டா உங்களுக்கு மரியாதை இருக்கா. அது ஒரு 6 மாசம் நான் பார்ப்பேன். 6 மாசத்துக்கு அப்புறம் இதே வீடியோ ஒன்று நான் போடுவேன். ஆனா நீ சாகுறதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டுருவேன். அதுல இவ்வளவு கூட மரியாதை இருக்காது. அதுல 2 மணி நேரத்துல பொல்லாத உபச்சார சந்ததியாக பெர்க்மான்ஸ் என்று 1000 தடவை சொல்றேன். 1000 தடவை குறைஞ்சா எனக்கு என்ன செய்யுங்க, யூடியூபர்ஸ் வியூவர்ஸ் பவர் டிவி நேயர்கள் என்னை என்ன செய்யுங்க, குற்றம் சாட்டுங்க. ஆனா இப்பொழுது மரியாதையை கொடுத்தாச்சு. இந்த மரியாதையை காப்பாத்தி இந்த ஸ்பீக்கரை ஸ்பீக்கர் பாக்ஸா பார்க்காம ஒரு ஸ்பீக்கரா பார்த்து என்ன செய்யணும், இது தேவனுடைய வார்த்தையா நீ எடுத்து நடந்து இந்த வயதுல கண்டிப்பாக கடைசி காலம் நெருங்கிடுச்சு பெர்க்மான்ஸ். ஆகவே பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணுன்ற வைராக்கியத்தோட வாழ்ந்து முடிக்கணும். ஏன்னா கேசட்டு போட்டது கேசட்டை வித்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தை, அது ஆண்டவருடைய வார்த்தை. அதைத்தான் நீ என்ன செஞ்சிருக்க, வியாபாரம் பண்ணியிருக்க. தேவனுடைய என்னது வீட்டை வியாபார வீடாக்காத அப்படின்ற குற்றச்சாட்டு உன் மேல இருக்கு. அப்ப நீ ஒரு வியாபாரம். மோன்சி லாசரஸ் வியாபாரிகளுக்கே என்னது ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா மோன்சி லாசரஸ் எவ்வளவு மோசமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பால்தன் ஆலன்பாலை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. விக்கு எப்படி தலையில கவுக்குற மாதிரி பல விசுவாசிகளையும் ஒரே கவுப்பு கூடைய போட்டு கவுத்து இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆன கிழவிகள்கிட்ட பூரா வலுவா காசு வாங்கி மாதம் அப்பமும் 5 அப்பமும் 2 வீடு குறையாம கிடைச்சிக்கிருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கடைசி கால எச்சரிக்கை சத்தமாக இதை எடுத்துக்கொண்டு இதை பார்க்குற யூடியூப் நேயர்களே தயவு செய்து என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி உங்க சேர்ல உட்காந்து உரிமையை என்ன செய்யுங்க, ஷேர் பட்டனை அமைக்கி என்ன செய்யுங்க, பெர்க்மான்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமா அவர் நேரம் ஒரு வீல் சேர்ல ஆடிக்கிட்டாச்சு கேட்டு, ஏன்னா அசைவாடி கேட்டு எப்படியாவது என்ன செய்யட்டேன் ஒரு புரட்சி பாடலையும் எழுச்சி பாடலையும். ஏன் வேடனா ஒப்பிட்டு சொல்றீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி புரட்சி பாடல் எழுதி நீ கேரளாவே ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறு பையன் அவ்வளவு பெரிய எழுச்சி உண்டாக்கி இருக்கான். உனக்கு இவ்வளவு மக்கள் இருக்கு, உன் மேல இப்ப நாங்கெல்லாம் பேசுனா எவனு என்ன செய்ய மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சத்தியத்தை பேசுறதுனால. நீ எவ்வளவு பாட்டு எழுதிட்ட,
ஒரு கடைசி கால ஆல்பம், எச்சரிப்பின் ஆல்பம் ஆல்பம்னு சொல்லி மக்களை எச்சரித்து காலாகாலத்தை என்ன செய்ய ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் பல நாட்களை வீணாக உட்காந்து கடைசி காலத்தில் சேரில் உட்காந்து வீல் சேரில் உட்காந்து தேவையில்லாமல் நேரத்தை கழிக்கிறதுக்கு பிரயோஜனமாக ஆகி புரட்சி எழுச்சியை கிறிஸ்தவனுக்கு உருவாக்கி எல்லாரும் சிலுவை சுமக்கணும்டா, சிலுவை சுமக்காம எவனும் பரலோகம் போக முடியாதா அப்படின்னு ஒரு பாட்டை எழுது, போடா வாடாண்டே எழுது. நாங்கள் எழுதுனா உன் வயசு என்னான்னு வாங்க. அதனால நீ எழுதுனா என்ன இருக்க, நீங்க எழுதுனா அது சரியா இருக்கு. சாரி, நீங்க எழுதுனா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா பெர்க்மான்ஸ் வந்து கடைசி கால எழுச்சி பிரசங்கம், எழுச்சி பாடல், புரட்சி பாடல். சிலுவை இல்லாம எந்த கிறிஸ்தவனும் பரலோகத்துல போக முடியாது, பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா உள்ளதெல்லாம் வித்து பிச்சை கொடுத்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்தாதான் நீ என்ன செய்ய முடியும், பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உன் இருதயம் இருக்கு அப்படின்ற வார்த்தையும் தாவீதை போல நடனமாடுறவங்கள செருப்படுத்த அடிச்சு தாவீது இப்படி புரட்சியா பேசியிருக்காரா, இந்த புரட்சிக்க அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேறுகிறா. எந்த ஊழியக்காரனும் இது வரைக்கும் திக்கட்டவனி விதவையும் பரதேசியும் ஊனர் சப்பானி கூட சுமக்கிறடா, எல்லாம் உட்காந்து திண்டு விட்டு அவன் பாட்டில் இருக்காங்கடா, கொளுத்து போய் திரியாங்கடா அப்படின்னு சொல்லி எழுச்சி காளையார் கோவிலிலே எலும்பி பிரகாசிக்கும்படியாக என்ன செய்யறான், உன் ஒளி வந்ததுண்டு சொல்லுவாங்க. இந்த பாடலை கேட்டேன் ஒளி வந்தது, எலும்பி பிரகாசி ஒளி வந்தது. நான் எங்க போய் பிரகாசிக்கணும், ஊனர்களும் சப்பானிகளும் கூடர்களும் இருக்கிற இடத்துல நான் வெளிச்சமா இருக்கணும், அந்த இடத்துல தான் நான் போய் பிரகாசிக்கணும் அப்படின்றத பெர்க்மான்ஸ் தந்தை, இந்த பாடலை தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு நன்றி கூடி நாங்கள் அனைவரும் போய் எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக இருக்கிறோம் மக்கள் அனைவரும் உனக்கு போன் பண்ணி உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவதை கேட்டு நீங்க மன மகிழ்ச்சியாங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதா.